பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் புத்தகம் 9ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. இந்த பூமியில் நிறைய எளியவர்கள் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் கூட எளியவர்களாக இருக்கலாம். உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், சொந்த பந்தங்கள் இல்லாமல் இருக்கலாம், அழகு கூட இல்லாமல் இருக்கலாம். அதனாலே நமக்கு என்ன பேர்? எளியவர்கள். இவர்கள் எதிர்த்து போராட திராணி இல்லாதவர்கள். இதைத்தான் இந்த எளியவர்கள் என்றைக்கு மறக்கப்படும். ஆண்டவர் சொல்றார், ஆவிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்போ அந்த ஆவிலே சில துணிகரமாய் தைரியமாய் பிறகு தீங்கு செய்வதற்கு விரைந்து ஓடுகிறவர்களாக இருப்பார்கள். இது எளியவர்கள் இறைவனை மாத்திரம் சார்ந்து ஒரு தெல்லுப்பூச்சி போல அவர்கள் ரொம்ப எளிமையாக வாழ்கிறவர்களுக்கு சொல்றது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. மக்களை, ஒருவேளை இந்த உலகம் உங்களை மறந்திருக்கலாம், ஜனங்கள் உங்களை மறந்திருக்கலாம். உன்னை என்னை படைத்த தேவன் சொல்கிறார், நீ ஒரு நாள் என்னால் மறக்கப்படுவதில்லை. சங்கீதக்காரன் இப்படி சொல்கிறான், எளியவனை அவன் நெருக்கப்படுகிற காலத்திலே அவரே அவனுக்கு தஞ்சமானவர். உங்களுக்கு தஞ்சமான தேவன் சொல்லுகிறார். இந்த பரிசுத்த வேதத்தில் இந்த எளியவரின் குறித்து பல இடத்துல பல சொல்றது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8 சொல்றது, அவர் சிறியவனை புழுதில இருந்து எளியவனை குப்பையில் இருந்து. உங்ககிட்ட பணமும் வசதியும் பொருளாதாரம் இல்லை, கனம் இல்லை, உன்னை குப்பைக்கு சமமாக. இதுதான் அன்னாள் சொல்லுகிறார், இந்த எளியவளாக என்னை, சிறுமைப்படுத்தப்பட்டவளாக என்னை, பிள்ளை இல்லாதவளாக இருந்த என்னை கர்த்தர் என்ன பண்ணுறார்? உயர்த்தினார். ஒருவேளை பிள்ளை இல்லை என்று சொல்லி நீங்கள் குப்பைக்கு சமமாக நடத்தப்படுறீங்களா? அற்பமாக எண்ணப்படுறீங்களா? நீங்கள் வழிபடுகிற, நீங்கள் நம்புகிற, நான் பிரசங்கிக்கிற இயேசு உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் சிறுமையில் அவரே ஆறுதலாக இருந்து உங்களை குப்பையில் இருந்து தூக்கி பிரபுக்களோடு அமர பண்ணுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். எளியவன் ஒரு நாளும் மறக்கப்படுவதில்லை. அது மாத்திரம் இல்லை தேவ மக்களே, இன்னைக்கு நம்மை ஆண்டவர் மறக்காத தேவ மாத்திரல இந்த எளியவனை எங்கிருந்து பார்க்கிறார்? ஏசாயா புத்தகத்தில் 25:4 படிக்கும்போது, நெருக்கப்படுகிற எளியோ, நெருக்குவாங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் அதை பெருசாக பேசுவாங்க. சின்ன பிரச்சனையாக இருந்தால் ஓடி வந்து அடிக்க வருவாங்க. நெருக்கப்படுகிற காலத்திலே அவரே அந்த மனிதனுக்கு, அவர் தஞ்சவர்கள் நெருக்கப்படுறியா, சத்துருக்கால் நெருக்கப்படுகிறியா, வியாதியால் நெருக்கப்படுகிறியா, போராட்டத்தால் வறுமையினால் நெருக்கப்படுகிற, கவலைப்படாத, உனக்கு அடைக்கலமான தேவனாக இருக்கிறார். அவர் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாயிருந்து உன்னை காப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 107ஆம் சங்கீதம் 41 சொல்கிறது, அந்த எளியவன் யாரா? சிறுமையிலே. ஆமாம், எளியவனுடைய சிறுமையே அவர் என்ன பண்ணுறாரா? நினைக்கிறவராக இருக்கிறார். உங்கள் சிறுமை, உங்களுடைய குறை, உங்களுடைய இல்லாமை எல்லாவற்றை நினைத்து அவர்களை என்ன பண்ணுறா? ஆற்று மந்தையை போல பெருக பண்ணுவார். ஒன்றுமில்லாத, குழந்தை இல்லாத, உங்களுக்கு வருமானம் இல்லாதவங்களை அவர் ஆட்டு மந்தை போல அவர் பெருகப்பட வாக்கு பண்ணுகிறார். அருமையான தேவ மக்களே, ஊரு உலகம் உங்களை மறந்து போகலாம், உன்னை என்னை படைத்து இறைவன் சொல்லுகிறார், எளியவன் ஒரு நாளும் மறக்கப்படுவதில்லை. மறக்காத தேவன் உங்களை ஆசிப்பராக. தைரியமா இருங்கள், கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.